Hello guys, welcome back to UGI. So now sir, இன்னைக்கு இந்த ஆல்ரெடி பதஸ் பண்ணேன் and அடுத்த சாப்டர் என்னோட பார்க்க போறோம். And then இந்த வீடியோ வேலண்டைன்ஸ் டே கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் and subscribe எல்லாம் வந்து மறக்காம பண்ணி விட்டுருங்க. And then இந்த வீடியோல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். மறக்காம அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நானும் உங்களுக்கு டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். And அப்புறம் வந்து என் வாய்ஸ் ஓவர்லாம் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. நானும் வந்து போன வீடியோல வாய்ஸ் ஓவர்லாம் ஓரளவுக்கு நல்லா பெட்டரா கொடுத்துருந்தேன். பட் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா ப்ரோ வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் பெட்டரா மாத்துங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சா ப்ரோ இதுல தான் ப்ராப்ளம் அப்படி சொல்லி வந்து எனக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து மாத்திக்க ஈஸியா இருக்கும். சரி, நான் ரொம்ப வளவல பேசிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோ அடுத்த சாப்டர் வீடியோ பார்க்க போறோம். பாக்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைலா வந்து பார்க்கலாம். வீடியோ ஆரம்பத்திலேயே வந்து அந்த மீரோட வீட்டை தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்க, கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்கு வந்து போய் தான் ஆகணும் அண்ட் நாங்க போறோம் அப்படி சொல்லும் போது ஆமாப்பா யாரோ ஒருத்தங்க போய் தான் ஆகணும். இந்த டைம்ல வந்து விளைச்சல் இருக்காது அண்ட் அதனால கிராமத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க போறீங்க அப்படித்தானே. ஆனா நீங்க வந்து இப்படி 2 பேர் மட்டும் தனியா போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீரோ சொல்லிட்டு இருக்கும்போது என்னச்சுன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து அப்படியே டூருக்கு வந்து போறாங்க. அப்ப அவங்களும் சொல்றாங்க ஆமா கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க போகணும்ல, நாங்களும் அதான் போய் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்புற மாதிரி இருக்கு. அண்ட் அப்பதான் வந்து அவா பார்த்துட்டு உன மூஞ்சிதான் வந்து இனிமே பார்க்க முடியாது கொஞ்ச நாளைக்கு அண்ட் அதனால நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கிட்ட அவா என்ன சொல்றீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அப்பதான் நம்ம ஏன் சொல்றான் அவாக்கு வந்து பாஸ்போர்ட்டே இல்லை, நீங்க போய் அவங்கள கூப்பிடுறீங்களா, உங்களா அறிவு இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம இரவு சொல்ல, அதுக்கிட்ட அவா ஐயோ கூப்பிட்டு போறீங்களா வேண்டாம் நான் வந்து ஹீரோ கூட வந்து இருந்துக்கிறேன் அப்படி சொல்லி அவாவும் சொல்ல, அதுக்கிட்ட அவங்களும் வந்து சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க வெளியே போற இடத்துல நிறைய ஃபுட்டு புதுசு புதுசா இருக்கும் நீ நிறைய சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ஃபுட்டா அப்படின்னு சொல்லி ஜல்பா ஒழுத்துக்கிட்டே பார்த்துட்டு இல்ல எனக்கு வேண்டாம் நான் ஹீரோ கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம இரவும் சரி ஓகே நீங்க போங்க முதல்ல அப்படி சொல்லி நம்ம இரவு சொல்ல, சரி ஓகே நாங்க வந்து கிளம்புறேன்னு சொல்லி டாடா பேபே சொல்ல, அப்புறம் அவா வந்து டாடா பேபே சொல்லிட்டு அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இது வரைக்கும் இந்த மாதிரி போனதில்ல அண்ட் தென் இப்ப நான் எல்லாமே பாத்துக்கிறதுனால என்கிட்ட என் தலையில விட்டு அப்படியே தென் போயிடுறாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணேன். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அடுத்து என்ன பண்றது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு நமக்கு எந்த வேலையும் இல்லையே அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வந்து ஈவ் பார்க்க போலாமா, நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேவிச்சு எடுத்து அந்த அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து அப்படியே வேவிக்க ஆரம்பிக்க அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்கிட்ட வந்து வேண்டிய அளவுக்கு அதிகமாவே இருக்கு அண்ட் தென் விற்க வேண்டிய அளவோட அதிகமாவே இருக்கிற நம்ம வந்து எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து வேவிச்சுக்கிட்டு சரி ஓகே இப்போ வந்து இது பிளேஸ்ல இருக்கிறதுனால வந்து இது ஆப்ஷன்ல விடலாம், பட் ஆனா எந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீயா இருக்குதுன்னு தெரியலையே அண்ட் தென் எங்க விடுறதுன்னு தெரியல. இப்போ வந்து நான் சிட்டிக்கு எடுத்துட்டு போனா கூட வந்து அது ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு அண்ட் தென் அப்புறம் பியூட்டி சைடை வந்து வளர்க்கணும்னா பிளம் மேங்கோ அப்படி சொல்லி வந்து அந்த ஒரு விலங்கு வேற தேவைப்படுது அண்ட் அதை வச்சுதான் வந்து வளர்க்க முடியும் அண்ட் தென் அதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு சரி இப்போ என்னடா பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அதெல்லாம் ரெடி ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு பேக்கிங் பண்ணி ஓகே கிளம்பலாமா அவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அவா பார்த்தா வந்து மாடுவாளி ஏரியாவுக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இதெல்லாம் வந்து கூட்டு போக முடியாது, இது கொண்டு போய் பாண்ட்லயே விட்டுவா அண்ட் அப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே போய் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போய் அந்த அப்படியே அந்த பாண்ட்ல விட்டுட்டு அப்படி இறங்கி அப்படி குடுக்குன்னு ஓடி வர அப்ப அந்த மாடு சொல்லுது ஓகே நம்ம வந்து அப்புறம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல அண்ட் அப்ப நம்ம அவன் அப்படி நம்ம வீரட்டு வந்து நிற்கும் போதே அப்ப நம்ம வீரை பிடிச்சி திட்டுறான் இப்ப பாரு உன் மேல ஃபுல்லா வந்து அந்த மாடோட முடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த பார்சலை பொடி நான் மேல உன் மேல இருக்கலாம் தொடச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரை துடைக்க ஆரம்பிக்க அண்ட் அப்ப அவ வந்துட்டு அது கையில அந்த பார்சல்ல ஸ்வீட் விட்டுறதா அண்ட் தென் அதை அப்படியே வந்து மூக்குல அப்படியே முகர்ந்து பார்க்க செம டேஸ்டா இருக்கு இப்பயே தின்றலாமா அப்படின்னு இருக்கும்போது அப்பதான் அவளுக்கு வந்து ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகி இல்ல வேண்டாம் நான் வந்து கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்ல பரவாயில்லவா நல்லா கண்ட்ரோலா இருக்கிறியே அண்ட் தென் யாவா அப்படித்தானே ரொம்ப கண்ட்ரோலா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பெருமையா சொல்ல அண்ட் அப்படியே சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி சவுண்ட் எங்க இந்த வாய்ஸ் ஏதோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்ப நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க அண்ட் தென் யாருன்னா அந்த குக்கு தான் அண்ட் தென் அவங்களும் வந்து நிக்க அப்ப நம்ம ஹீரோ நீங்களா வாங்க வாங்க அண்ட் தென் இங்க உங்க ஃபேமிலிக்கு ஏதோ வந்து இங்க பார்க்க வந்தீங்களா என்ன ஏதோ உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அண்ட் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல என்னது என்ன பார்க்க வந்தீங்களா என்னைய பார்க்க வந்து என்னைய தேடுறீங்க அப்படி சொல்லி கேட்க என்ன தயவு செய்து வந்து அந்த ஏராங்குள்ள அந்த ஸ்வீட் கார்ன் அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து என்ன சமைக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கிட்ட நம்ம இருக்கு பயங்கர சாக்கு எப்படி வந்து என்கிட்ட A+ உள்ள அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்பதான் கொஞ்ச நேரம் ஆயிருது அண்ட் நான் என்னை பத்தி சொல்லி நினைக்கிறேன் என் பேர் தான் வந்து ஜென்சு சான், நான் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் செஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னது நீங்க சூப்பர் ஹியூமன் செஃபா நானும் வந்து அது கொஞ்சம் கூட நோட் பண்ணாம விட்டு பாருங்களேன் நீங்க எப்படி வந்து அந்த ரேபிட் அந்த ஒன் ஹேண்ட் ரேபிட்டோடைய அந்த கறி எப்படி அவ்வளவு சூப்பரா செஞ்சீங்கன்னு பார்த்தா நீங்களும் ஒரு சூப்பர் ஹியூமன் இருக்கிறனால செஞ்சிருக்கீங்க போலயே, நானும் அதை நோட் பண்ணாம விட்டு பாருங்க அப்படி சொல்லி நான் மீரவும் சொல்லிட்டு இருக்கேன். சிறுக்கு இவ்வளவு தூரம் வந்து கலைப்பா இருப்பீங்க இந்தாங்க இது சாப்பிடுங்க என்கிட்ட இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அப்படி சொல்லி வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து ஒன்னு எடுத்து வந்து கொடுக்க அப்ப இவ வந்து ஐயோ அது என்னது அப்படி சொல்லி வந்து அப்படியே மனசுல வந்து பேசுற மாதிரி இருக்க அப்புறம் வந்து அவங்களும் அதை பாக்குறாங்க அண்ட் தென் இது வந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பாக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது எடுக்கிறாங்க அப்ரைசல் பண்ணும்போது அது A+
பிளஸ் ரேங்க்ல இருக்கு. அண்ட் தென் இது பார்க்கவே வந்து ஸ்ட்ரெச்சர்ல இருந்து அப்படியே ஸ்வீட்னஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்குன்னு அதை வந்து போட்டிருக்க. அண்ட் அவங்களும் அதை அப்படியே வந்து உளிச்சு அப்படியே வாயில வைக்க, நேத்து தின்னதுல ஒரு மேட்ரே இல்ல, அது ஆறி போன தின்னதுக்கு நான் திங்காமே இருந்திருக்கலாம். அந்த இது திங்கும் போது இது அவ்வளவு டேஸ்டா இருக்கு, இன்னும் டேஸ்ட் இது அப்படியே வாயில கரையுது. நான் இன்னவரை என்னத்தை தான் குக் பண்ணி தொலைஞ்சேன்னு தெரியல. அந்த இந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கு, சும்மா வந்து வேக வச்சுது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒண்ணு வந்து வேற எங்கேயும் திங்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா அப்படியே அதுல மிதந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது, உங்களுடைய 3வது கொஸ்ட் வந்து அப்படியே வந்து முடியுது, உங்களுக்கு வந்து என்ன என்லைட்மெண்ட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாரு. அவங்க பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நான் இருக்கிறதுல இந்த கொஸ்ட்லயே ரொம்ப கஷ்டமான விஷயம் சொன்ன நினைச்சது இதுதான். பட் ஆனா வெறும் ஒன்னு சாப்பிட்டதுக்கு எனக்கு வந்து என்லைட்மெண்ட் கிடைச்சிருச்சான்னு சொல்லி வந்து அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே ஆச்சரியமா நிக்க. அப்ப நம்ம மீரா ஓகே உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா, ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் நான் ஓகே தான், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, கஸ்டமர் இல்ல டீச்சர் நீங்க வந்து என்ன லைஃப் லாங் பார்ட்னரா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் மாதிரி கொடுக்க, நம்ம இது கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற, இது ஒரு தின்னதுக்கு அவசரம் நீ என்ன ப்ரொபோசல் கீது பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆக. அப்பதான் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அண்ட் தென் ஜின் லைஃப்லயே வந்து நடக்காத ஒரே ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. அண்ட் தென் அவளுக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் இதுதான் அப்படின்னு சொல்லி வர. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்க. அப்ப அவ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமையே அந்த பேக்கையை பார்த்துட்டு ஐயோ சாப்பாடு உள்ள இருக்குமோ, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோடய அப்படி இந்த ஒரு சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த ஆணோட கொம்பு விற்கிறது அப்புறம் செடி விற்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருந்த டைம்ல தான் இப்ப இந்த ஜியான் சுன் சான் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு செஃப் வந்து வந்தாங்க. அவங்க கூட வந்து நான் ஒரு சில கான்ட்ராக்ட் எல்லாம் மேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இது கொஞ்சம் இதெல்லாம் ஈஸி ஆயிருச்சு. இது விற்கிறதுக்கு இந்த ஆன் விற்கிறதுக்குலாம் வந்து அவங்களே வந்து மேஜரா பாத்துக்கிறதுனால எனக்கு இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருச்சு. ஆனா எல்லா டைம்லயும் வந்து ஃப்ரீயா இருக்கிறது இல்ல, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வர மாதிரி இப்ப என் தலைவலியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ நினைச்சுக்கிட்டே அந்த ரேபிட்டுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு முடி வெட்டி விட, அண்ட் என்னடா வெட்டி விட்டுருக்கிற அப்படி சொல்லி வந்து அதுக்குன்னு சொல்லி வந்து பாக்கு. அப்ப அது கண்ணாடி பார்த்துட்டு ஓகே இது நியூ ஸ்டைல் போலயே, இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு அது ஹாப்பியா போவ. நானே இது நினப்புல வருது இருக்கும் போது அது நல்ல வேலை எப்பயோ வந்து வெட்டி விட்டு அது பிடிச்சி போச்சு, இல்ல என்னத்து பண்றது. அண்ட் தென் எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா அப்படி சொல்லி பார்க்கும் போது ஓகே எல்லாம் லைன்ல வாங்க அப்படின்னு ஈவும் வந்து அவாவும் வந்து சொல்லிட்டு இருக்கு. அண்ட் தென் லைன் வந்து அவ்வளவு ரேபிட் இருக்க. இப்ப எங்க வீடு சைட்ல வந்து இப்ப நிறைய ரேபிட் வந்து வந்துருச்சு. அண்ட் தென் அதெல்லாம் வந்து வளர்றதுனால இப்ப அதுக்கு முடி வெட்டுறதே பெரிய வேலையா இருக்கு. அண்ட் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொம்பெல்லாம் வந்து வெட்டுவோம். அண்ட் தென் வெட்டினதுக்கு அப்புறம் வந்து அது திருப்பி வளர்றதுக்கு மறுபடியும் அந்த பியூட்டி சூட் வந்து கொடுப்போம். கொடுக்கும்போது அந்த ரோமமும் வளர்ந்துடும். அந்த நாங்க ரெண்டுத்தையுமே வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த கொம்பு வெட்டுறதுக்கு கூட ரொம்ப ஹாப்பியா நம்ம காசு கிடைக்க போகுதுன்னு ஹாப்பியா இருந்தாலும் இந்த ரோமம் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் இல்லை. அண்ட் அதனால அது ரொம்ப அதிகமா வேற வந்துட்டு இருக்கு. நான் நிறைய ரேபிட் வேற நான் வேற தான் வந்து பண்ணணும், ஏன்னா இங்க வேற யாருமே இல்லை. அண்ட் தென் நான் மட்டும் தான் எல்லாத்துக்குமே வந்து வெட்டுறதுனால அது வேற ரொம்ப நேரம் ஆயிடுது. அண்ட் தென் இதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. அண்ட் தென் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இப்பெல்லாம் வந்து இந்த விளைச்சல் டைம் இல்லாதனால வந்து இப்போதைக்கு இந்த ஒரு வேலை ஈஸியா இருந்தாலும் அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப வந்து சொல்றா, ஐ மீன் எல் வந்து சொல்றா, சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப நம்ம இரவோ நீ ஹெல்ப் பண்றியா, சரி இருந்தாலும் வேண்டாம், நீ கீது வெட்டும் போது காதுக்கு இது வந்து வெட்டிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்ல. இல்ல நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க, நான் வந்து உங்களோட ஸ்கில்ல வந்து நான் காப்பி பண்ணிக்க முடியும், நான் வந்து அது பண்றேன் அப்படி சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வந்து அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது நம்ம ஈவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டிருந்துச்சு இந்த டஞ்சனோட ஹெட்டே வந்து நம்ம ஹீரோ தான். அண்ட் அதனால அவனுடைய 3ல ஒரு பங்கு வந்து ஈவால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஈவ் தான் வந்து கார்டியனா இருக்கா இந்த இடத்துல இப்போதைக்கு. அண்ட் தென் அவளுடைய வந்து ஒரு பனிஷ்மெண்ட் என்ன இருக்குன்னா பேர் மறந்துருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தது அப்பதான் ஞாபகம் வருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஈவோ வந்து பாக்குறான். அண்ட் தென் அதுவும் ரொம்ப ஆர்வமா நீங்க வந்து எஸ் சொல்லுங்க, ஒரே ஒரு எஸ் மட்டும் சொல்லுங்க, நானே வந்து ஃபுல்லா முடிச்சிடறேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அதுல தெரிய. சரி ஓகே நம்ம வந்து ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளும் ரொம்ப ஹாப்பியா இருக்க. அதை பார்த்து ரேபிட் ஒண்ணுதான், ஐயோ இப்பதானே நான் தானே வந்து வெட்டணும், ஐயோ சோழி முடிய போது என்ன விட்டுருங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூன்னு சொல்லி ஓட, தம்பி எங்க போறீங்க, வாங்க வாங்க முடி வெட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் முடி வெட்ட வரல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கரமா அலற. அண்ட் தென் மத்த ரேபிட்ஸ் வந்து பயங்கரமா கதறுது, அவ்வளவுதான் சோழி முடிய போகுது போலியே அப்படி சொல்லி மத்ததெல்லாம் கதற. அவ வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து வெட்டுறாங்க. அந்த ஈ வந்து வெட்டும் போது ரொம்ப நல்லா வந்து வெட்டிடுறான். அந்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓகே நீ நல்லா தான் இருக்கு, உனக்கு வந்து பாஸ் மார்க் கொடுக்குறேன், நீ ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிருக்க, அதனால வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து இது வேலையை முடிச்சிடலாமா அப்படி சொல்லி கேட்டு அவங்கள வேலையை ஆரம்பிக்க போகும்போது நம்ம அவ கொஞ்சம் பொறாமப்பட்டு சரி ஓகே நானும் வந்து இந்த வேலையை வந்து நானும் பண்றேன் அப்படி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவா இல்ல வேண்டாம் அவ நீ வந்து அது பண்ணாத, உனக்கு வந்து அந்த ஸ்கில் இல்ல அண்ட் அதனால நீ வந்து பண்ணாத அப்படின்னு சொல்ல. அண்ட் அப்படியே வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து எல்லா ரேபிட்டுக்கும் வந்து அப்படி முடி வெட்டி விட அப்படி வேலை முடிச்சிட அப்படின்னு நினைக்கும் போதே வந்து, ஆனா அந்த ஒரு சமயத்துல யாரோ ஒருத்தங்க வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேட்க. அண்ட் அப்படி கொஞ்ச நேரம் ஆயிரும். அப்புறம் சாயங்கால டைம்ல வந்து நம்ம அப்போ வந்து ரொம்ப கோவத்துல இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறா இன்னும் கோவத்துல தான் இருக்கிறியா,
நான் ஏன் வந்து வேணான்னு சொன்னா வந்து நீ இது வந்து வெட்டும் போது உன் கையில இது அடிபட்டுருச்சுன்னா எங்களால தாங்க முடியாது அண்ட் அதனாலதான் அப்படின்னு சொல்ல. ஆனா அவ வந்து கொஞ்சம் கூட கேட்கறதா இல்ல, நீ வந்து என்ன வெட்ட இல்ல என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்கி வைக்க. அண்ட் தென் அதை பக்கம் கூட நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு இதோட அவாவோட மூஞ்சி எப்படின்னு வந்து அப்படி சொல்லுங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா பண்றது, இவ இப்படி கோச்சிட்டு இருக்காளே, சரி ஓகே நம்ம வந்து இங்கே வெளிக்கு இது போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, இல்ல நான் வரல நீ வேணா போறப்போ நான் வரல அப்படின்னு சொல்லி அவ இன்னும் கோபமாவே இருக்கு. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, ஓகே நம்ம ஏன் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அண்ட் தென் அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வரல எனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல. அண்ட் தென் நம்ம வந்து பேன் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து கூட்டு ஒரு கடைக்கு கொண்டு போய் வந்து பேன் வந்து வாங்கி கொடுக்க. அண்ட் அது அவ தின்ன உடனே அப்படியே மூட்லாம் சேஞ்ச் ஆயிடுது. சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னப்பா இதை கொஞ்சம் கோபம் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் அப்படிதான் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ வந்து அது கண்டுக்காம தின்னுட்டு இருக்க. அண்ட் இது எந்த இடம்னா வந்து அந்த ஒரு செஃப் வந்து ஒரு புது கடையை வந்து ஓபன் பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு இடத்தோட அந்த ஒரு கடை தான். அந்த இந்த செஃப்க்கு வந்து வெறும் செஃப்னு நம்ம சொல்றத விட ஏதோ ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும். எனக்கு இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பொண்ணுனே வந்து வைப்போம். அண்ட் ஏதோ ஒரு நல்ல பேர் வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் அந்த பேரை வந்து நம்ம ஒரு நிக் நேமா வச்சுக்கலாம். ஏதோ கொஞ்சம் கஷ்டமாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஈஸியா வந்து வாயில சொல்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பேர்ல வந்து எதுவுமே எனக்கு வாயில சொல்ற மாதிரி வரல. அண்ட் அதனாலதான் வந்து செஃப்னு சொல்றேன், அப்பப்போ வந்து அவங்க பேர் சொல்றேன். அதனால வந்து ஏதோ ஒரு நிக் நேம் மட்டும் வந்து அப்படி கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு மேல அவங்க நிறைய டைம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிக்கே நம்ம ரொம்ப பேசிட்டோம், நம்ம வந்து அப்படி வீடியோக்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் வந்து கடை ஓபன் பண்ற அந்த ஒரு வேலையில இருந்தனால வந்து என்னால எந்த ஒரு பொருள் வந்து டக்குனு ரெடி பண்ண முடியல. அண்ட் தென் அதனால பெட்டரான சாப்பாடு வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ல, இல்ல இதுவே பரவாயில்லதான். அண்ட் தென் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க வந்து என்னோட சேவியர் அண்ட் தென் நீங்க காசு கூட கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல, என்னது காசு கொடுக்க தேவையில்லையா உங்களுக்கு பரவாயில்லையா, ஏன்னா ஆல்ரெடியே வந்து 80-20 அப்படிங்கிற ரேஷியோ தான் வந்து பிரிச்சிருக்கோம். எனக்கு 80% உங்களுக்கு 20% இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கடை வேற காட்டுக்குள்ள இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க, என்னோட சேவியர். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் வேற பண்றீங்க. அது இல்லாம நீங்க வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ A+ உள்ள அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தந்திருக்கீங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க மட்டும் அந்த சுவையை டேஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த கடைக்கு தினம் வருவாங்க. அதனால ப்ராஃபிட்டபிள் நிறையவே இருக்கு. எனக்கு இந்த பின்னாடி ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிற வரையும் எனக்கு இதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்க. அதுலயும் வந்து நான் பார்ட்னர்ஷிப் ஆனதுல வந்து நான் கொஞ்சம் கூட வருத்தமே பட மாட்டேன். அண்ட் தென் ஃபியூச்சர்ல கூட வந்து வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக் ஆகுது. நம்மள கூட வந்து 4 பேர் நம்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பார்ட்னரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து அப்படியே வந்து குளிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது அவங்களோட அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி வர. நம்ம ஹீரோக்கு வந்து புரியல என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து என்னோட அந்த டிஃபிகல்ட்டி வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்து காமிக்குது. அப்படி சொல்ல, ஒரு டிஃபிகல்ட்டி முடிஞ்சு அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, ஏன் வந்து உங்க மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு எனக்கு புரியல, அது என்ன கொடுத்துருக்குன்னா வந்து பர்ஃபெக்ட் ப்ராசஸ் ஆஃப் பியூட்டிசைட் அப்படி சொல்லி வந்து போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம்னு எனக்கு சத்தியமா வந்து புரியல, இது ஏன் வந்து எனக்கு கொடுத்துருக்கு அந்த ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டுக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து திரும்ப திரும்ப தலைக்குள்ள வர, என்னது பர்ஃபெக்ட் ப்ராசஸ் ஆஃப் பியூட்டிசைடா, என்னடா அது அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்காவரா. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, அது பியூட்டிசைடை வந்து எப்படி பராமரிக்கிறது, அதோட இந்த சைட் எஃபெக்ட்ல எப்படி எடுக்கணுங்கிறத ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. பட் இப்படி ஒரு டைட்டில் வந்து இந்த செஃப்க்கு வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓகே அது மென்ஷன் பண்ணது ஒருவேளை இந்த செஃப் தான் மென்ஷன் பண்ணிக்கிதோ என்னமோ. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து புரிய வர. அண்ட் அப்ப நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி ப்ளீஸ் எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் பார்த்து பயங்கரமா வந்து பிளஸ் ஆகுறாங்க. அண்ட் அப்படியே நம்ம அவ என்னடா அது அப்படி சொல்லி வந்து அவன் பாக்குறது அப்படியே இந்த ஒரு சாப்டர் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ நல்லாவே இருந்திருக்கும், நானும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வாய்ஸ் ஓவர் எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் ஒரு ஒப்பீனியனா வந்து கேட்கறேன், ப்ளீஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறேன். ஓகே மறக்காம நல்லா பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோக்கும் வந்து நல்லா வந்து பார்த்து அப்படியே வந்து கொஞ்சம் வியூஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, see you, love you guys, and அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.